இன்னைக்கு வந்து டிஜிட்டல் வேர்ல்டு. எல்லாம் போய் பாஸ்கர்ல கேட்டாலும் நாங்க தமிழ்நாடு அரசிட்ட பேசவே இல்லைங்க. தொழில்துறை அமைச்சர் ராஜாவா அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாதுங்க. அப்படின்னு ஒன்னா அப்படியே காலியாயிடுச்சு. நீங்க வந்து வெறும் 1900 கோடி மதிப்புள்ள அந்த நிறுவனம் வந்து ஆந்திராவுக்கு போனதை பத்தி கவலைப்படுறீங்க. பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள கூகுள் நிறுவனம் போயிடுச்சு விசாரிச்சு. இததான் எடப்பாடி ஒவ்வொரு மீட்டிங்ல கேட்கிறாரு. யார் அப்பம் வீட்டு பிள்ளைக்கு யார் பேர் வைக்கிறது? நாங்க கிட்டத்தட்ட வந்து 10 கிலோமீட்டருக்கு உள்ள பாலத்தை வந்து கோயம்புத்தூர்ல கட்டி 70% வேலையை முடிச்சு 1900 கோடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு போனா, மிச்ச பாலத்தை கட்டிட்டு நான் தான் கட்டினேன்னா என்னுடைய பிள்ளைக்கு நான் தான் பேர் வைக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். பதிலே இல்லை. இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அது ஏற்கனவே அங்க சர்ச்சை. என்னைப்பு சர்ச்சை? ஜாதி பேர்ல நீக்க வேணும்னு அரசாணை வருது. ஜிடி நாயுடு பேர்ல பாலத்தை திறக்கிறானுங்க. அந்த சர்ச்சைக்கு இன்னும் பதில் இல்லை. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஜி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். சார், இப்போ பரவலான பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியலில் இந்த கொரியன் கம்பெனிஸ் இந்த மாதிரி வெளிநாட்டு தொழிற்சாலைகள்லாம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் அமைக்கிறேன்னு வர்றவங்க ஓடிடுறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஷாங் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து இப்போ 1720 கோடியில் வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து தூத்துக்குடியில் வந்து இந்த காலணிகள், அப்புறமா அந்த ஃபுட்வேர், அப்புறமா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்லாம் செய்கிற மாதிரி அறிவிச்சதா. நம்ம யார் அறிவிச்சாருன்னா, நம்ம டிஆர்பி ராஜா இருக்காருங்களே அமைச்சர், அவர் தான் வந்து சொன்னார் இந்த மாதிரி வராங்க, இவங்க வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்னு ஆகஸ்ட் மாதம் சொன்னார். அவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 17,000 20,000 பேருக்கு வேலைக்கு வாய்ப்பு உண்டு மக்களுக்கு அப்படின்னாரு. திடுதிடுப்புன்னு இப்போ பார்த்தா நவம்பர் 14 15 வந்து நம்ம விசாகப்பட்டினத்தில் வந்து ஒரு மாநாடாட்டம் நினச்சி, இந்த தொழில்துறை மாநாடு, அதில் இந்த ஷியாங் அந்த கம்பெனிக்காரங்க வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க வந்து இங்க சொல்லப்பட்ட அந்த ப்ராஜெக்டை அங்க வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய குப்பத்துல வந்து நிறுவ போறதா வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கான காரணம் ஏன் இங்க தமிழ்நாட்டில் அறிவிச்சது, அதாவது அவங்க அறிவிச்சாங்களோ இல்லையோ, நம்ம டிஆர்பி ராஜா சொன்ன ஒரு விஷயம் அங்க போனது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்ம தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஆந்தட்டிக்கா ஃபினிஷ் ஆன பிறகு பொது வழியில் வைக்கணுன்றது கிடையாது. அங்க போயிட்டு சும்மா போய் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து பார்த்துட்டு வந்த பாஸ்கான் எங்களை வந்து பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே வரப்போகுது, கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னு இங்கே ஒரு இது அடிச்சு விட்டார். இன்னைக்கு வந்து டிஜிட்டல் வேர்ல்டு. எல்லாம் போய் பாஸ்கான்ல கேட்டாலும் நாங்கள் தமிழ்நாடு அரசிட்ட பேசவே இல்லைங்க. தொழில்துறை அமைச்சர் ராஜாவா அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஒன்னா அப்படியே காலியாயிட்டாங்க. நீங்க வந்து வெறும் 1900 கோடி மதிப்புள்ள அந்த நிறுவனம் வந்து ஆந்திராவுக்கு போனதை பத்தி கவலைப்படுறீங்க. 10,000 கோடி மதிப்புள்ள கூகுள் நிறுவனம் போயிடுச்சு விசாகப்பட்டினத்துக்கு. ஆமா, அது செயற்கை நுண்ணறிவுல ஏஐ தொழில்நுட்பத்தை உலகம் ஃபுல்லா பரப்புவதற்கான மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் அது. அந்த நிறுவனத்தை இவங்க இழந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நிறுவனம் எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அங்க வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், 10,000 பேருக்கான வேலை வாய்ப்பை நேரடியா இழந்து இங்க இருக்கிறோம். அதை பற்றி இங்க இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சருக்கு எந்த கவலையும் இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம வீட்டு பணத்தை வாங்கி நம்மகிட்டே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க. அதாவது எல்லாமே பேப்பர் வைஸ், படம் காட்டுறதுதான் வல்லவர்கள். ஒரு படம் தொழில் வந்து வந்தாங்களா அப்படி இருக்காங்களான்னு தெரியல. இப்ப பிரிகேட் நிறுவனம் வந்து சென்னையில வந்து 3,500 கோடி நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு சொல்லி உலக முதலீடு மாநாட்டில் சொல்லிட்டு, இது நம்ம ராம்சார்வல் பாதுகாப்பட்ட பகுதியில் கிட்டத்தட்ட 200 வீடு கட்டுறேன், 3,500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல 2,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல 200 வீடு கட்டுறேன்னு சொல்றாங்கன்னா, 3,500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. பிரிகேட் நிறுவனம் வந்து வெளிநாட்டு நிறுவனம் 3,500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் பண்ணி நம்மளுடைய நாட்டுக்கு வேலை கொடுக்க போறாங்க. அது நிறுவனம் மிகப்பெரிய ஒரு பில்டிங்கை பிரிகேட் இதுல வந்து இங்க கட்டுறாங்க. எங்க கட்டுறாங்க? ராம்சார் வந்து பள்ளிக்கரணையில கட்டுறாங்க. அங்க 200 வீடுக்கு ஒரு வீடோட விலை 2 கோடி 3 கோடி ரூபா. அப்போ ஒரு வீட்டுக்கும் 1 கோடி 2 கோடி அட்வான்ஸ் வாங்கி நம்ம வீட்டு பணத்தை வாங்கி நமக்கே பில்டிங் கத்து கொடுத்துட்டு இங்க டிஆர்பி ராஜா என்ன சொல்றாரு? நாங்க 3,500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டோம். பாஸ்கான் மாதிரி ஒரு படம் எப்படி அதாவது சொல்லுவாங்க, விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்து வல்லவர்கள் சொல்லுவாங்கல்ல, சர்க்காரியா கமிஷன் சொன்னது பாருங்க. பாஸ்கான் வந்து இவங்களை சந்திக்க வேலைன்றான். பாஸ்கான்னா ஒரு பாஸ்கான் தானா? பல பாஸ்கான் இருக்கு. உடனே அடுத்த கட்டம். சரி, என்னென்ன பாஸ்கான் டேட்டா கொடுக்கணும்? டேட்டா இல்லை. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. தூத்துக்குடி துறைமுகத்தை விரிவுபடுத்தணும். அதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தூத்துக்குடி துறைமுகம், சென்னை துறைமுகம் யாருக்கு? எண்ணூர் துறைமுகம் யார் கண்ட்ரோல் இருக்கு? மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்கு. தூத்துக்குடியில சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல வஉசி துறைமுகத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போறாங்கன்னு மத்திய அரசு சொன்ன உடனே தூத்துக்குடி துறைமுகத்துல 30,000 பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் வாங்கி அடங்கி விட்டோம். இததான் எடப்பாடி ஒவ்வொரு மீட்டிங்ல கேட்கிறாரு. யார் அப்பம் வீட்டு பிள்ளைக்கு யார் பேர் வைக்கிறது?
நாங்க கிட்டத்தட்ட வந்து 10 கிலோமீட்டருக்குள்ள உள்ள பாலத்தை வந்து கோயம்புத்தூர்ல கட்டி 70% வேலையை முடிச்சு 1900 கோடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு போனா, மிச்ச பாலத்தை கட்டிட்டு நான் தான் கட்டினேன்னா என்னுடைய பிள்ளைக்கு நான் தான் பேர் வைக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். பதிலே இல்ல. கேட்டாரா இல்லையா? இதோட யாருன்னா ஒருத்தர் கேட்பாங்களா? டேரா கேட்டாரா இல்லையா? என் வீட்டு பிள்ளைக்கு நான் தான் பெயர் வைக்கணும், என் வீட்டு பிள்ளைக்கு நீங்க எப்படி பெயர் வைக்க முடியும் கேட்டாரா இல்லையா? கேட்டாரு. இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அது ஏற்கனவே அங்க சர்ச்சை, என்னைப்பு சர்ச்சை, ஜாதி பேர்ல நீக்க வேணும்னு அரசாணை வருது, ஜிடி நாயுடு பேர்ல பாலத்தை திறக்கிறானுங்க. அந்த சர்ச்சைக்கு இன்னும் பதில் இல்ல. ஏன் அதை இன்னும் பூசி முழுகிறானுங்க. பேரு நாயுடுன்றது ஜாதி பேர் இல்ல, அது அவரோட பேர். நான் கேட்கறது என்னன்னா, இப்போ வந்து இந்த ஹுஷியாங்ல வந்து ஒரு 1720 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வந்து அது ஆந்திராக்கு போயிடுச்சு. அது இல்லாம இப்போ ஃபாக்ஸ்கான்ல வந்து அந்த 1.5 lakh crores அந்த செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் அது ஒரு வழியா போச்சு. அப்புறம் 4000 கோடியில் இருக்கக்கூடிய ஐபோனும் போயிடுச்சு. போராதை குறைக்கு இந்த 15,000 கோடி வந்து ஒரு பெரிய சர்ச்சையில மாட்டிக்கினாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் இருக்குது. இப்ப திமுக ஆட்சி செய்யக்கூடிய தமிழக அரசு இந்த மாதிரிலாம் இருக்கணும் போது, திமுக ஆட்சியில் இப்படிலாம் இருக்கணும் போது, இங்க திமுகவுடைய செயல்பாடு சரியில்லையா, இல்ல சோம்பேறித்தனமையா, இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு தலைமை சரியில்லாமல் அவங்க வந்து சரியான நிர்வாக திறமை அற்று இருக்காங்களா அப்படின்னு நல்ல ஒரு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. நிர்வாக திறனற்ற ஒரு அரசு. எப்படி சொல்றேன் கேளுங்க. டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சராவதற்கு என்ன தகுதிகள் இருக்கு அவர்கிட்ட? அதை அவர் பொது வழியில் சொல்லணும். தொழில்துறை சம்பந்தமான படிப்புகள் படித்திருக்காரா, இல்ல வெளிநாடுகளில் தொழில் இப்ப பிடிவேர் பழனிவேல்ராஜன் இருக்கார். அவர் வெளிநாடுல வந்து வேலை செஞ்சவர். அவர் வந்து நிதி அமைச்சராக போட இருக்கணும். அதற்கான கண்டென்ட்டை அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டார். நான் இந்த நாடுகளில் வேலை செஞ்சிருக்கேன், ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன், நிதி சம்பந்தமான நிதிநிலை அறிக்கை எனக்கு அறிக்கை தெரியும்னு சொல்லிட்டு தான் நிதி அமைச்சராக போட்டாங்க. இப்ப தொழில்துறை அமைச்சராக டிஆர்பி ராஜாவை எதுக்கு ப்ரெஷர் பண்ணாங்க? பிடிவேல் பழனிவேல்ராஜனை மாத்தி தான் அங்க பண்ணாங்க. இவர் ஐடி விங்ல இருந்து அவரை மாத்தினாங்க, அவர் ஐடி விங்ல இருந்து இவங்க மாத்தினாங்க. அப்ப இவங்க கிட்ட ஒரு ஒட்டுமொத்த உலக நாடுகள்லாம் சென்று அந்த தொழிலாளர்களுக்கு கூடிய ஆட்களை வந்து வர வைத்து பேசி, அவர்களுக்கு ஏற்ற மாதிரி லாங்குவேஜ்ல பேசி, அவர்களுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டியை தமிழ்நாட்டில் செய்து கிடத்தக்கூடிய திறன் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு நான் சொன்னா, இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்து 50,000 கோடி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்றாங்க வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உள்ளூர்ல இருக்கக்கூடிய டாடா, அம்பானி, அதானிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு வந்து அந்த கட்டமைப்பு. ஏன்னா இப்ப இதே ஒரு கிருஷ்ணகிரியில டாடா எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவல்ல ஒரு கம்பெனி வந்து டாடா திறந்திருக்காங்க, எலக்ட்ரிக்கல் கம்பெனி திறந்திருக்காங்க. அதுல கூட இப்ப சர்ச்சையில மாட்டுச்சு, அந்த கேமரா வச்சு பொறுத்துனாங்க மாட்டினாங்க. அந்த இடத்துல செகண்ட் பேஸுக்கு விடியல் அப்பார்ட்மெண்ட்னு சொல்லி வச்சிருக்காங்க. விடியல் அப்பார்ட்மெண்ட்னு வச்சிருக்காங்க. ஏன் விடியல் அப்பார்ட்மெண்ட் வச்சிருந்தா, செகண்ட் பேஸ் வந்து எங்களுக்கு கட்ட விடாம உள்ளூர்ல தகராறு பண்ணிட்டாங்க, திமுக அரசாங்கம் தான் உள்ள வந்து அங்க இருக்க கட்ட பஞ்சாயத்துல சரி பண்ணி எங்களுக்கு இவ்வளவு பில்டிங் கட்டணும் உதவாங்கன்னு சொல்லிட்டு விடியல் பில்டிங் சொல்லி வச்சிருக்கோம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரிங்களா? இது ஒரு தகவலா சொல்றோம் அவங்களுக்கு. அப்ப டிஆர்பி ராஜா அவர்கள் ஒட்டுமொத்த தொழிற்சாலைக்கு கொண்டு வரக்கூடிய திறனற்ற ஒரு நபராக இருந்து கொண்டு, ஏன் சந்திரபாபு நாயுடுக்கு அந்த திறன் இருக்கு, ஏன் இங்க இருக்கு அங்க இல்லை? இது ரொம்ப மைனூட்டான ஒரு பாயிண்ட். என்னன்னா, ஒரு கம்பெனிஸ் வந்து ஒரு 50,000 கோடி 1,00,000 கோடியோ 20,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண இங்க வருதுன்னா, இந்த ஆட்சி நிலையாக இருக்குன்ற கண்டென்ட்டுக்குள்ள அந்த கம்பெனி வரணும். இந்த கம்பெனி உள்ள வரணும், அந்த உள் வாங்கணும். இப்போ இந்த கம்பெனிக்கு இங்க இன்வெஸ்ட் பண்றோம்னா இந்த ஆட்சி நிலையா இருக்கும், அடுத்த 5 வருஷம் இந்த ஆட்சி இங்க இருக்கும், அடுத்த 10 வருஷம் இந்த ஆட்சி இங்க இருக்கும், இதை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இப்ப சந்திரபாபு நாயுடுக்கு வந்து அதிகமா போகுது. இப்ப நீங்க சொன்ன 1,800 கோடி சைனா கம்பெனிஸ் ஆகட்டும், நம்ம செயற்கை நுண்ணறிவு கூட கூகுள் சுந்தரி பிச்சை இந்த பிச்சை கம்பெனி ஆகட்டும், ஐபோன் ஆகட்டும், பாஸ்கான் ஆகட்டும், இதெல்லாம் அங்க போகுதுன்னா டபுள் சர்க்கார் இன்ஜின். அங்க ஒரு சந்திரபாபு நாயுடுன்றது இந்த ஹைதராபாத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற, ஆந்திராவை ஆண்டு கொண்டு ஒரு முதலமைச்சர், சென்ட்ரல்ல அவங்க மினிஸ்டர், அவங்க பையன் தான் விமானப்புல அமைச்சராக இருக்காரு ரோகேஷ், அவங்க பையன் தான் விமானத்துறையில துணை அமைச்சராக நாயுடு ஒருத்தர் இருக்காரு, அவங்க பையன் அங்க மினிஸ்டரா இருக்காரு. அப்ப மோடியுடன் சென்ட்ரல் கவர்மெண்டுடன் இருக்கக்கூடிய தொடர் மிக ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வரப்ப ஃபர்ஸ்ட் அவன் ஒப்பீனியன் எங்கம்மா கேட்பான்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கேட்பான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இது நிலைத்தன்மையா, இவங்க கொடுக்குறாங்களே ப்ராமிஸ், நாங்களுக்கு 5 வருஷம் தண்ணி ஃப்ரீ, 5 வருஷம் தொழிலாளர்கள் நாங்கள் ஃப்ரீ ஆத்துறோம், 5 வருஷம் கரண்ட் ஃப்ரீ, 5 வருஷம் அது ஃப்ரீ இது ஃப்ரீ, நிலம் ஃப்ரீ, வரி கிடையாது, ரொட்டு கிடையாது, ரொசு கிடையாது, நீங்க வந்து முதல் தொழிற்சாலை அமைங்க நீங்க சொல்றாங்க பாருங்க. இந்த ஆந்தட்டிக்கான இந்த அப்ரூவை அவன் அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒரு இக்கு வச்சு கேட்பான். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவும் செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு ஓகேனா பண்ணிக்கங்கன்றவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரையும் மாநிலத்துல எந்த மாநிலம் வரைச்சி ஆனாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு அப்ரோச் பண்றப்ப அவர் இங்க இருந்த என்னென்ன கம்பெனிஸ் வந்து இங்க மேலோங்கி இருக்கு, இங்க நம்ம வந்து கடல்சார், இப்ப ஹைதராபாடுக்கு நமக்கு ஏன் அதிகமா போட்டி வருது? நம்மள மாதிரி அவங்களுக்கு ஏர்போர்ட் கிட்ட சென்ட்ரல்ல தான் ஏர்போர்ட் இருக்கு.
நம்மள மாதிரி அவங்களுக்கு கடற்கரை துறைமுகம் கிட்ட, நம்ம கடற்கரையோட அவங்க துறைமுகம் பெரிய துறைமுகம், விசாகப்பட்டினம் துறைமுகம் பெரிய துறைமுகம். நம்ம கிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் அவன்கிட்ட இருக்கு. 10 கிலோமீட்டர் நீங்க தாண்டிட்டீங்கன்னா நல்லா கேளுங்க, நீங்க ஒரு 10 சென்னையில் திருத்தணி 10 கிலோமீட்டர் தாண்டினா ஆந்திரா ஸ்டார்ட் ஆகும், ஸ்ரீ சிட்டி ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்ரீ சிட்டி ஸ்டார்ட் ஆயிடும் சார். ஆந்திரால தயார் பண்ண பொருட்கள் அங்கிருந்தே நம்ம துறைமுகத்துக்கு வரலாம். இப்ப நீங்க பரந்தூர் விமான நிலையம் நீங்க சொல்றத பார்த்தா ஆந்திரால வசதி இருக்கனால தான் போயிருக்காங்க. அப்ப தமிழகத்துல இருக்க ஆட்சி நல்லா இருக்குன்றீங்களா? இல்ல நான் முழுசா சொல்லிடுறேன். நீங்க காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலையம் நீங்க சொல்றீங்களா? பரந்தூர் விமான நிலையக்கு ஆந்திராக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா? 17 இருந்து 20 கிலோமீட்டர் தான். நல்லா கேளுங்க, 17 இருந்து 20 கிலோமீட்டர் தான். இதுல பயனடை போறது யார்? ஆந்திரா தாங்க பயனடையும். இது தனி, இது இவங்க தான் எடை சொல்லுங்க. அது உள்ள நீங்க சொன்ன மாதிரி அது உள்ள போக விரும்பல. இங்க என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்குற கமிட்மெண்ட்டுக்கு ஏத்த நம்பிக்கையை அந்த கம்பெனிக்கு ஏற்படுத்த முடியல. ஏன்னா அந்த ஒரு அரசியல் நிலைத்தன்மையை பார்ப்பான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப இந்த கம்பெனி, இந்த திமுக ஆட்சி இங்க நடக்கிறது முழுக்க முழுக்க மத்திய சர்க்காரோடு சண்டை போட்டுக்கொண்டு இந்த ஆட்சி இங்க நடைபெறுகிறது. இந்த ஆட்சி ஊழலில் தலைத்த காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கிறது. இங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இப்ப இந்த ஆட்சியோடைய 2026 தேர்தல் வரப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து இந்த ஆட்சி இல்லாமல் போனா நம்ம போட்ட புத்துணர்வு எல்லாம் காணாம போகும். இப்ப வேற ஆட்சி வரப்ப அவனுக்கு அந்த மியூச்சுவல் இருக்காதுல்ல, சார் அவங்க ஃப்ரீயா சொன்னாங்க சார், எங்களுக்கு ஃப்ரீயா பண்ண முடியாது சார், நாங்க மாத்திரம் சார், அவங்க ஃப்ரீ கரண்ட் சொன்னாங்க சார், எங்களுக்கு யூனிட்டிக்குள்ள கொடுக்கணும் சார், அந்த பயத்தை அவங்களுக்கு முதல்ல உண்டு பண்ணும். அப்ப சந்திரபாபு நாயுடுக்கு சாலிடா ஜெயிக்கிறாரு, ஏன்னா அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. இங்க மாதிரி அவங்க ஏடிஎம்கே டிஎம்கே இங்க எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாங்க? எவ்வளவு? அதிகபட்சம் 3% ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாங்க. அங்க இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சந்திரபாபு நாயுடுக்கு பல நம்பர்ஸ்ல வித்தியாசத்துல அவங்க ஜெயிக்கிறப்ப நிலைத்தன்மை இருக்குது. மோடி அவர்களோட குட் கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. மோடி அவர்கள் வந்து சிறப்பு நிதி தரத்துக்கு ஆந்திராவுக்கு தயாரா இருக்கிறாங்க. புதுசா ஒரு மாநிலம் உருவாயிருக்கு. சோ இலவசங்களை அதிகமாக கொடுக்கறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான அப்ரூவல்ஸும் கிடைக்குது அப்படின்ற நிலைத்தன்மையை அவங்க பாக்குறாங்க. அப்ப இது ஒரு காரணம். 2வது காரணம், வரவங்கள்ட்ட எல்லாத்தையும் நீங்க லஞ்சம் லாவண்யம் உங்களுடைய லா அண்ட் ஆர்டர் எல்லாம் சொன்னீங்கன்னா காணாம தான் போவான். திறந்த வழி புத்தகமா தான் சார் இருக்கணும் தொழில்துறையை பொறுத்தவரையும். ஒரு கம்பெனிஸ் உள்ள வருதுன்னா, அந்த இப்போ ஒரு கொரியன் கம்பெனி உள்ள வருதுன்னா அவனுக்கு இந்த நிலப்பரப்பு பத்தி தெரியாது, இங்க இருக்கக்கூடிய மக்களை பற்றி தெரியாது, இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பற்றி தெரியாது, மின்சார தட்டுப்பாடு பத்தி தெரியாது, மின்சாரத்துக்கு அதிகமா செலவு பண்ணணும் அந்த கண்டென்ட் உள்ள தெரியும். இதையெல்லாம் வந்து உள்வாங்கி இதுக்கெல்லாம் கம்ஃபர்ட்டா எந்த மாநிலம் இருக்கோ அதை நோக்கி நகர்னா அந்த மாநிலம் இன்றைக்கு ஆந்திராவா இருக்கிறது. நீங்க மின் தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுல மின் தட்டுப்பாடு இல்லைன்னு அணில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொன்னார் பாருங்க, வயரை கட்டிச்சு அணில்னு சொன்னாரு. இன்னைக்கு ஒரு மாநிலத்துக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வரானா அவன் மெயின் தேவை என்னது? மின் தான். மின்சாரம். 2வது தேவை தண்ணீர். இங்க நம்ம சென்னையில வந்து இந்த 2 பருவமழை போயிடுச்சுன்னா நமக்கு தண்ணி கிடையாது சார், தண்ணி கிடையாதுல்ல. இதெல்லாம் எல்லாமே இருக்கு. நம்ம இன்னைக்கு வரையும் ஆந்திரால இருந்து தண்ணி வாங்குறோம். ஸ்ரீகிருஷ்ணால இருந்து வாங்குறோமா இல்லையா? வருது. ஆந்திரால இருந்து தண்ணி வாங்குறோமா இல்லையா? இன்னைக்கு நம்ம தண்ணின்றதை எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்? நீங்க நல்லா உங்களுக்கு சொல்லுங்க. சென்னை தண்ணி எங்க டிபெண்ட் பண்ணிருக்கு? சென்னையில கூவாரத்தை நார் அடிச்சாச்சு, செம்பரம்பாக்கம் ஏரியும் செம்பரம்பாக்கம் ஏரி இதெல்லாம் நமக்கு பேரு மழை. பெரும்பாலான வடக்கு இப்ப முப்போலம் விளையுது டெல்டா மாவட்டத்தில் யாரு டிபெண்ட் பண்ணிருக்கோம்? கர்நாடகா காவேரி தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. காவேரி இருக்கு, அதுதான் டிபெண்ட் பண்ணிருக்கு. இந்த இருக்கிற ஆந்திரால கிருஷ்ணா வாட்டருக்கு நம்ம பல கோடி அமௌண்ட்டை வருஷத்துக்கு கட்டுறோம். அவனுக்கு தண்ணீருக்கா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிருஷ்ணா வாட்டர் கட்டுது. கிருஷ்ணா வாட்டர் தண்ணி தான் இதுல 0 பாயிண்ட்ல வந்து இதுல கலக்குது, நம்ம பூண்டி ஏரியில கலந்து அங்கந்தான் சென்னைக்கு வருது. சோ நம்ம அதர் ஸ்டேட் டிபெண்டா தான் இருக்கிறோம். இதெல்லாம் அவன் கணக்குல எடுப்பான். அதுக்கு அங்கேயே போய் பண்ணிட்டா தண்ணி ஃபெசிலிட்டி கிடைக்க போகுது. மின்சார தேவை இங்க அடிக்கடி கம்மியா இருக்கு, அங்க மின்சார தேவை நல்லா இருக்கு. எல்லாத்தோட அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவணிகள் பெறாமல் நேரடியாக அப்ரூவல்ஸ் உடனே கொடுக்குறான். அது சந்திரபாபு நாயுடு 24/7 அப்ரூவல் கொடுக்குறான். நீ வந்து அப்ரூவ், நீங்க வந்து என்ன கேளுங்க, ஆஃபர் கொடுக்குற. அந்த ஆஃபர் இங்க இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் கொடுக்க முடியும்னா இங்க இருக்க என்னது? கரப்ஷனு கலெக்ஷனு, இதே தான். கரப்ஷன் இதை நோக்கியே நகர்ந்தீங்கன்னா நீங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வரும்? உங்ககிட்ட வந்து திரும்பி போன கம்பெனி எத்தனை? இப்ப நீங்க சொன்னீங்களா 1800 கோடி ஒரு கம்பெனி உங்ககிட்ட வந்து போனது, பாஸ்கான் உங்கள்கிட்ட வந்து போனது, செமிகண்டக்டர் உங்கள்கிட்ட வந்து போனது, கிட்டத்தட்ட 8000 கோடி மதிப்புள்ள கம்பெனிஸ் இங்க இருந்து ஆந்திராவுக்கு போச்சுன்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. பல கம்பெனிஸ் இங்க போறப்ப அவர் ஒரு விளக்கானம் கொடுப்பாரு. ஒண்ணு தொழில்துறை அமைச்சர், இது நீங்க இப்படி பண்ணிருக்கணும், நீங்க இப்படி திங்க் பண்றீங்க, இது இப்படிங்க அப்படிங்க, கமல் மாதிரியே புரியாமே பேசுவார். சரி சார், இது ஒரு புறம் இருக்கட்டும், வெளிநாட்டு நிறுவனங்கள். இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 9000 அதாவது 9000 MSME கம்பெனி, அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து பல 9000 நிறுவனங்கள் கிட்ட மூடப்பட்டுள்ளதாக மத்திய தரவு, அதாவது சென்ட்ரல் டேட்டா வந்து சொல்லுது.
இதுக்கான காரணம் என்னவா நீங்க பாக்குறீங்க? இத பிஜேபியோடைய அதான் மத்திய அரசு இருக்கு இல்லைங்க, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் இல்லாம போனதுனால மூடிட்டாங்களா? இல்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆட்சி இல்ல சரியில்லாததுனாலயா? இது எம்எஸ்எம் கம்பெனி மூடுறதுக்கான மெயின் ரீசன் வந்து கரண்ட்டுக்கு இவங்க அதிகமாக சார்ஜஸ் பண்றாங்க. பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லி ஒரு சார்ஜஸ் பண்றாங்க. 0 ஹவர்ஸ்க்கு ஒரு சார்ஜஸ் மாதிரி பீக் ஹவர்ஸ் ஒரு சார்ஜஸ் பண்ணிட்டு இப்போ 2 மாசம் முன்னாடி சர்சார்ஜ்னு ஒன்று போடுறாங்க. அப்ப நீங்க உற்பத்தி திறனை விட உற்பத்தி திறனுக்கு வரக்கூடிய லாபத்தை நீங்க கரண்ட்டுக்கே கட்டினா எங்க போவீங்க? இன்னைக்கு வரையும் நமக்கு தேவையான கரண்ட்டை உற்பத்தி பண்றதுக்கான தன்னிறைவை பெற்ற ஒரு தொழிற்சாலையோ ஒரு அணுமின் நிலையங்களோ உடன்குடி அமைச்சிட்டேன் அதை அமைச்சிட்டேன் இதை அமைச்சிட்டேன் கரண்ட்டை காணும். இன்னைக்கு வரையும் எங்க வரோம் கரண்ட்டை? மிகப்பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொள்முதல் பண்ணி 1க்கு 10 எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தா இங்க எல்லாரும் கரண்ட்டை தீர்வு பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட தொலைநோக்கு திட்டமே இல்லை சார். வெலோசிட்டி அப்புறமா வந்து ஆர்கானா அப்படின்னு 2 கம்பெனி வந்து இந்த மெயினா வந்து அவங்க சொல்லியிருக்க காரணமே வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த மின்சார பிரச்சனைனால தான் அவங்க பெங்களூருக்கே நீங்க வெலோசிட்டி நீங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்க சொல்ல வரீங்க. நான் வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் திருப்பூர்ல போய் பின்னலாடை நிறுவனங்களை போய் ஒவ்வொருத்தனையும் கேளுங்க. ரத்தம் கேட்கறான். சாயப்பட்டறையில போய் கேளுங்க. ரத்தம் கேட்கறான். ஏன்னா நீங்க வந்து கரண்ட்டை வந்து பீக் ஹவர்ஸ்ல யூஸ் பண்ணா டபுளா சார்ஜ் பண்ணும். 100 ரூபாய் கரண்ட் ஓடிச்சுன்னா பீக் ஹவர்ஸ்ல 200 ரூபாய் சார்ஜ் பண்ணும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட யூனிட் தானே சர்சார்ஜ் கட்டணும். அப்போ ஒட்டுமொத்தமா கரண்ட்டை பேஸ் பண்ணி மிஷினரி தானே சார் இன்னைக்கு எல்லாமே. இன்னைக்கு எல்லாம் அவங்க கையில தச்சுன்னு இருக்கிறான் பின்னாடி எல்லாமே மிஷின் தானே. அப்ப எல்லாமே நீங்க வந்து கரண்ட்டை நோக்கி நகர்றப்ப அதற்கான திட்டங்கள் எங்க இருக்குன்னா எதுவுமே கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்தி மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும். இல்ல அப்படின்னா மின் திட்டத்துக்கான உற்பத்தி அதிகப்படுத்தி நம்மளே அந்த மின்சாரத்தை தயாரிக்கான கட்டமைப்பை ஏற்படுத்தணும். பிரைவேட்டாலாம் இப்ப வாங்குறாங்க மின்சாரம் தெரியுங்களா? பிரைவேட்டா வாங்குறதுக்கு சர்சார்ஜ் கட்டணும். நீங்க போய் ஒரு மில்லு வச்சிருக்கீங்கன்னா கவர்மெண்ட் இல்லாம நீங்க பிரைவேட்ல அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் கட்டினா அதுவும் அவனுக்கு பிரச்சனையா இருக்கு. ஸோ எல்லா பிரச்சனையும் ஏற்கனவே திமுக ஆட்சி வீழ்ந்ததே மின்சார தட்டுப்பாட்டில் தான். இந்த வாட்டி திமுக ஆட்சி வீழ்றதுக்கு மெயின் காரணம் மின்சார தட்டுப்பாடாக தான் இருக்கும். மின்சார தட்டுப்பாடு, தண்ணீர் எளிதில் அப்ரூவல் கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த மாநிலத்தில் இல்லையோ அங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வராது. நீங்க போலாம் கோடு சூட்டுன்னு போட்டு நான் கையெழுத்து போடுறேன், நான் உங்களுக்கு 50,000 2 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்றேன் கையெழுத்து போட்டோம் அப்படின்னு. அந்த 2 லட்சம் கோடி எப்போ வரும்? வரும் வந்துகிட்டே இருக்குங்க, வராதுங்க அது. இப்ப நான் கேட்கறேன், இன்னைக்கு வந்து 10 லட்சம் 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டோம். முதலீடு மாநாட்டில் மாண்புக்கு முதலமைச்சர் வெளிநாடுலாம் போயிட்டு வந்து சிங்கப்பூர் போயிட்டு வந்தாரு, ஜப்பான் போயிட்டு வந்தாரு, அமெரிக்கா போயிட்டு வந்தாரு, இங்கெல்லாம் போயிட்டு முதலீடை கொண்டு வந்தாருன்றாங்க. வெள்ளை அறிக்கை கொடுங்க, நேரடியாக காட்டுங்க, இந்த கம்பெனிஸை நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்க சொல்லலாம் ஒரு கம்பெனி கொண்டு வரது பெரிய ப்ராசஸ். சரி, ப்ராசஸ் இடத்தனாச்சும் காட்டுங்க. எடப்பாடி அவர்கள் வந்து திறந்து வைக்காமல் போய் முடிச்சு போன ஓலா கம்பெனியை திறந்து வச்சாங்க ராணிப்பேட்டில், தூத்துக்குடியில் இப்போ திறந்தாங்க. எல்லாமே வந்து எடப்பாடி கவர்மெண்ட்ல அப்ரூவல் கொடுத்து அந்த ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி இந்த பாலம் ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போ ஆட்சி மாறுதோ இவங்க போய் பண்ண மாதிரி அது இவங்க கணக்கில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. தவிர நீங்கள் இந்த 4.5 ஆட்சியில கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்னீங்களே, அந்த 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்ததற்கான தொழிற்சாலைகளை காட்டுங்கன்னு நான் கேட்குறேன். தொழிற்சாலையை காட்டு, நேரடியாக காட்டு. உங்களோட ஸ்டாலின், எங்க வீட்டுல ஸ்டாலின், பக்கத்து வீட்டுல ஸ்டாலின், உடனே ஒரு தமிழ்நாடு அரசு செய்தி விளம்பரத்தை எடுத்துட்டு இவங்க போறதை அப்படியே எடுத்து விளம்பரப்படுத்தி அப்புறம் பேன் போடுறீங்களா? இதை காட்டுங்க. தமிழ்நாடு செய்தி விளம்பரத்துறை ஒவ்வொரு தியேட்டர்லயும் எல்லா இடத்துலயும் போய் விளம்பரப்படம் போடுறாங்களா? அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சீரிய முயற்சியில் இந்தந்த மாவட்டத்தில் இந்தந்த தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கிறது, இந்த தொழிற்சாலை செயல்படுத்த பாருங்க, இந்த தொழிற்சாலை இத்தனை பேர் வேலைக்கு போறதை பாருங்க. எங்கன்னா ஒண்ணு பாத்துருக்கீங்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா எதுவுமே இல்லை. வெற்று காயத்தை வைத்து ஒரு படத்தை ஓட்டுகிறது. இந்த படத்தை தான் வெளிநாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நம்பாம ஆட்டோமேட்டிக்கா ஆந்திராவுக்கு போறான். அவன் கொடுக்குறவுடைய இலவசங்களும் அவன் கொடுக்குற ஃபெசிலிட்டியும் இவனால கொடுக்க முடியல. உடனே நாங்கள் அக்ரி பண்றான், உடனே தொழிற்சாலை உருவாகுது. இப்ப நம்ம கிட்ட இருந்து போனதே இவ்வளவு இருக்கே, அவன் டைரக்டா பண்ணது பாருங்க. அதுதான் அந்த சொன்னேன், செயற்கை நுண்ணறிவு சொன்ன ஏஐக்கான ஒரு கூகுள் வந்து அவங்க ஒரு லான்ச் பண்ணிருக்காங்களே, அது எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, இந்தியாவுக்கான பெருமை தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அதை அந்த கூகுள் நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நம்ம இங்க இருக்க ஜவஹர் ஸ்கூல்ல படிச்சவர் தான் சுந்தர் பிச்சை. இங்க இருக்க ஜவஹர் ஸ்கூல்ல படிச்சவர் தான். அவர் இருந்துமே நம்ம கிட்ட அது வாங்க முடியல. அப்ப எந்த அளவு இவங்க வந்து வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நமக்கு ஆட்கள் கிட்ட நட்புறவு இருக்குன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதாவது முக்கியமான குற்றச்சாட்டுகள், வெளிநாட்டில் இருந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் இங்க இருந்து வேறு மாநிலத்துக்கு போயிடுச்சு. பிளஸ் இங்க இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் ஒரு 9,000 கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அவங்களும் அப்படியே போயிட்டாங்க. பிளஸ் எம்எஸ்எம்இ இருக்கு இல்லைங்க, அவங்களும் ஒரு 9,000 பேர் வந்து இழுத்து மூடிட்டாங்க.
இது அப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் இருக்குது அப்படின்றத இல்ல, இப்ப தரவரவும் ஒரு சொல்லுது. திருத்தம். எம்எஸ்சி கம்பெனி வந்து நிறைய பேர் கம்பெனிஸ் ஏன் முடுறான்னா, ஒரு பெரிய இன்வெஸ்டரா இங்க வந்து கம்பெனி ஆரம்பிச்சாதான் அதனுடைய துணை பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு சிறு தொழில் இங்க வாழ முடியும். ஒரு குறிப்பா சொன்னா இப்ப கார் தொழிற்சாலை ஹுண்டாய் இருக்குன்னா, ஹுண்டாயை நம்பி சுத்தி 300 கம்பெனி இருக்கும், எம்எஸ்சி கம்பெனி இருக்கும். அவனுக்கு சின்ன போல்டு கிடக்குது, நெட்டு கழட்டுறது, டயருக்கானது கழட்டுறது, பிரேக் இப்ப பிரேக்ஸ் இந்தியானே டிவிஎஸ் ஒரு கம்பெனி இருக்கு, Okay, ஒன்லி ஃபார் பிரேக்ஸ் தான். ஆமா. அந்த கம்பெனி சுத்தியே வச்சிருப்பான் அவன். அவன் வந்து ரொம்ப டிரான்ஸ்போர்ட்டா வெளிநாடுலாம் வாங்க மாட்டான். இங்க கொரியன் கம்பெனி இங்க இருக்கு, போல்டு வந்து கொரியால இருந்து வர வைக்கலாம் வாங்க மாட்டான். சுத்தி அது வந்து ஒரு ஆக்சிலரி யூனிட்னு சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் அப்ல இருப்பாங்க. அதுக்கு ஒரு லோன் செக்ஷன் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபண்டு கொடுக்கும். அதற்கான நிலங்கள் கொடுத்து டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கிட்ட இருக்கும். உடனுக்குடன் அந்த அவனோட உதிரி பாகங்களுக்கான உற்பத்தி தரக்கூடிய திறன் இந்த எம்என்சி கம்பெனி வச்சிருக்கோம். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி இங்க வந்தாதான் அது சாத்தியப்படும். இங்கன்னா பெரிய பெரிய கார் கம்பெனி மூடிட்டு தான் போறான். இதெல்லாம் ஒரு காரணமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த இவ்வளோ குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது 2026 எலெக்ஷன்ல இது எதிர்மறையா இருக்குமா எப்படி நீங்க இப்ப லேட்டஸ்டா நேத்து ஒரு செய்தி நல்லா உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புறேன். தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாத செக்ஷனு, வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை கிட்டத்தட்ட 6% அதிகரித்திருக்கிறது. 6%. இன்னைக்கு நேற்றுக்கு வந்து ஒரு ஆய்வு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, தேனும் பாலும் ஓடுதுன்னு சொல்றாங்களா இல்லையா? வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பே தமிழ்நாட்டில் படித்தவர்கள் என்று 6% தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வேலை தரதுல லஞ்சம், அது KNAருக்கு ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு, 888 கோடி லஞ்சங்கான கேஸ் போயிட்டு இருக்கு. அதற்கு வந்து நிமிர்த்தி பண்ணணுன்றதுக்காக சட்டநாதர் அப்படின்ற ஒரு கோயில்ல போயிட்டு அவர் அந்த கேஸ்ல இருந்து விடுபடணும்னு சொல்லி வழிபடுறாரு. திருப்பதியில போய் 44 லட்சம் ஒரு நாளுக்கு அன்னதானம் கட்டியிருக்காரு. தெரியுங்களா உங்களுக்கு? இதே சிவாஜி கணேசன் திருப்பதியில போய் கும்பிட்டு வந்தாரு. நீ எப்படி திருப்பதிக்கு போலான்னு அவர் கட்சி விட்டு எடுத்தாங்களே, இப்ப KNA திருப்பதியில போய் சாமியை கும்பிட்டு 44 லட்சம் அன்னைக்கு அன்னதானத்துக்கு கொடுத்துருக்காரு, அவர் கட்சி விட்டு எடுப்பாங்களா? கேள்வி வைக்கிறாங்களா இல்லையா? அன்னைக்கு சிவாஜி கணேசன் எதுக்கு எடுத்தாங்க? நீங்க வந்து திராவிட கொள்கைக்கு எதிராக செயல்படுறீங்க, நீங்க திருப்பதி மலையில போய் ஏழுமலை தரிசிட்டு நீங்க நாமத்தை போட்டு வந்துட்டீங்க, உங்களை வந்து கட்சியை விட்டு ஏன் நிக்க கூடாதுன்னா அவர் போயா நீ அதுவும் கட்சியாகும்னு சொல்லி போயிட்டாரு. நீ KNA போய் கும்பிட்டது மட்டும் இல்லாம 44 லட்சம் தன்னுடைய பாவ கணக்கை கழுவுவதற்காக அங்க போய் அன்னதானத்துக்கு கட்டியிருக்காரு. சட்டநாதன் சொல்லிட்டு ஒரு வழக்குல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு சாமி இருக்கு, அந்த சாமிக்கான சிறப்பு பூஜைகளை பண்ணியிருக்காரு. நேரடியா குற்றச்சாட்டு நான் வைக்கல, இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சமத் வச்சிருக்காரு. அதுக்கு திமுக நடவடிக்கை எடுக்குமா? எதுவுமே கிடையாது. அப்ப ஒரு எம்எஸ்என் கம்பெனியும் மற்ற கம்பெனி இங்க உருவாக்குறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க உருவாக்குனாதான் அதை சார்ந்திருந்த உதிரிபாக கம்பெனி இங்க வளரும். தவிர நீங்கள் அது உருவாக்கவேலைன்னு சொல்றேன். 4.5 வருஷம் இந்த ஆட்சி கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து கொண்டு எடப்பாடி அவர்கள் தொடங்கிய தொழிற்சாலை திறந்து கொண்டு தான் திறந்த மாதிரி தம்பட்டு அடிக்குது, அவ்வளவுதான். அப்ப ஆட்சி 2026 எப்படி இருக்கும்? முன்னாடியே சொல்லிட்டேன் சார். இப்ப 2026 ஒரு ஆட்சி இங்க உள்ள வரணும் அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு கூட்டணி பலத்தை மட்டும் நல்லா கேளுங்க, கூட்டணி பலத்தை மட்டும் வைத்து அவர்கள் நாங்கள் ஜெயிச்சு விடுவோம் அப்படின்ற ஒரு மெதப்புல இருக்கிறாங்க. கூட்டணி பலத்தை தாண்டி வெறுப்புணர்ச்சி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போயிடும். இன்றைக்கு பீகார் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். காட்டாட்சி தர்பார்னர் மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவர்கள் அவங்க வந்து ஒரு ட்ராக் எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க? MYன்னு ஒரு ஃபார்முலா எடுக்கிறாங்க. யாதவ் முஸ்லிம் இது மட்டும் போதியா, நாங்க ஜெயிச்சிருவோம். நம்மளும் அந்த ஃபார்முலா எடுக்கிறோம். MY யாரு? மகிழா யூத் அடிச்சுட்டு போறோம். MMCன்றார் மாவோயிஸ்ட். மோடி அவர்கள் பொது வழியில சொல்றாரு இது காங்கிரஸை பத்தி. மாவோயிஸ்ட் காங்கிரஸ் தெளிவா சொல்றாரு. மாவோயிஸ்ட் முஸ்லிம் காங்கிரஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையரும் குறிப்பிட்ட சில பேரை நம்பி மட்டும் திமுக வந்து தேர்தல் களத்துல குளிக்குது தவிர அடித்தட்டு மக்களிடம் சென்று வாக்கு சேகரிக்கிறது அவர்களுக்கு மூஞ்சி கிடையாது. இன்னைக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்லுவாங்க. SAR நீங்க எதிர்க்கிறீங்கிற மாதிரி எதிர்த்து ஒரு படத்தை காட்டுறீங்க. SAR நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்றீங்க. இந்த பக்கம் SARக்கான உங்க ஆளுங்களை ட்ரைனிங் பண்ணி அனுப்புறீங்க. நேரடியா SAR எடுத்தா தேர்தல் கமிஷன் பதிவை ரத்து செய்யறதுக்கு அவங்க பவர் இருக்கு. தேர்தல் கமிஷன் தான் உங்களை MLAன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கு. தேர்தல் கமிஷன் சொல்லுது நீ MP-ன்னு. நீங்க SAR எடுத்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் அஃபிடேவிட் என்ன தாக்கல் பண்ணிருக்கீங்க? நாங்க தேர்தல் கமிஷன் சொல்லுகிற எல்லா முடிவும் கட்டுப்படுவோம் கையெழுத்து போட்டு அஃபிடேவிட் போட்டு தான் உதயசூரன் சின்னத்தை வாங்கினீங்க. இப்ப நேரடியா எதிர்த்தா பிரச்சனை வரும் கோர்ட்லன்னு சொல்லிட்டு இவங்களே வருவாய்த்துறை யாரை தூண்டி விடுறாங்க. இப்ப SAR எடுக்கிறதுக்கான அதிகமான பணி யார் செய்யறாங்க? வருவாய்த்துறை, கலெக்டர், துணை கலெக்டர், தாசில்தாரு, கிராம நிர்வாக அதிகாரி, சத்துணவு பணியாளர்கள், கொசுமந்து அடிக்கிறவன், தனி லிஸ்ட் போதா இருக்கா. அப்ப அது வருவாய்த்துறையை சேர்ந்து 42,000 பேரை யாரை தூண்டி வருது? அரசே தூண்டி விடுது. ஆஸ் பர் ரூல் என்ன, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நேரடியா போயிட்டீங்கன்னா ஒரு வேலை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் வேலையை நீங்க அன்னைக்கு ஃபுல்லா செஞ்சிடணும். அதான் காலையில 8-10 மணிக்கு போறீங்கன்னா 5 மணி வரைக்கும் கவர்மெண்ட் வேலை செஞ்சீங்கன்னா 5 மணிக்கு மேல கவர்மெண்ட் சொல்ற வேலையும் செய்யணும். தேர்தல் வேலைன்றது சட்டம். அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி சொல்ல முடியாது என்னால வேலை செய்ய முடியாது,
என்னால முடியாது, நான் 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. சட்டம் சொல்லுது, தேர்தல் கமிஷன் சட்டம் சொல்லுது. 8 மணி நேரம் வேலையை முடிச்சிட்டியாப்பா, இல்லாட்டி உங்க மாநில அரசு அனுமதிச்சுன்னா 5 மணி நேரம் முடிஞ்சிச்சா, மிச்சம் 5 மணி நேரத்துக்கு தேர்தல் பணி நீ ஆற்றணும் சட்டம் சொல்லுது. அப்ப அந்த தேர்தல் பணி ஆற்றவர்களே கோர்ட்ல போயிட்டு வச்சு நம்ம தேவையில்லாம சங்கடத்தை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு 42,000 பேர் வந்து வேலை வந்து வருவாய்த்துறையில வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு ஒரு படத்தை ஓட்டி கோர்ட்ல எதனா வைக்கலாம்னு சொன்னாங்கன்னா, இந்த அரசு, திமுக அரசு இந்த தேர்தலை பார்த்து பயப்படுகிறது, எஸ்ஆர்ஐ பார்த்து பயப்படுகிறது. எங்கெங்க போலி வாக்காளர்கள் தான் அவங்க காலி பண்றாங்கன்ற பயத்தை நோக்கி தான் நகருது. மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி நேயர்களே.